ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னாக்கா, பேலியோ டயட் நல்லதா கெட்டதான்றதை பத்தி தான். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அந்த பேலியோ டயட்ல. அதிக உடல் பருமன்ல இருக்கிறவங்க என்னன்னாக்கா அவங்களுடைய ஆசைப்படுற உணவையும் சாப்பிட முடியுது, அதே நேரத்தில் சல்லுன்னு வெயிட்டை குறைக்க முடியுது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த டயட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது கொஞ்ச நாளாக என்னோட ஓபியில் பார்க்கும்போது இந்த பேலியோ எடுத்ததுனால என்ன விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னால வராங்க. ஸோ நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவத்தில் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக அவங்களுடைய நேச்சுரல் வேலையே கிட்னி ஃபில்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பட் இந்த மாதிரி விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய இதை பார்க்கும் போது கண்டிப்பாக இதை வந்து மக்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாப்பிக்கே இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக பேலியோ டயட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹை ப்ரோட்டீன், அதாவது கார்போஹைட்ரேட் சுத்தமாக இல்லாமல் இந்த வெறும் ப்ரோட்டீன் டயட்டை வந்து அவங்களுடைய 3 வேளையும் அவங்க சாப்பிடும் போது இது குறிப்பிட்ட கெலோரிஸோட ரெஸ்ட்ரிக்ஷனோட சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அனிமல் ப்ரோட்டீன் மட்டும், பிளான் பேஸ்டாக இல்லாமல் அனிமல் மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஒரு சிலர் வந்து மிக்ஸ்டாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம கொஞ்சம் பிளான் பேஸ்டாக போகும்போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லைங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டோடைய கொழுப்பை எடுத்து இந்த மீட்டை வந்து அதுலேயே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்க உடலில் வந்து அந்த கொலஸ்ட்ரால் ஆகட்டும், இல்லை அதே நேரத்தில் இந்த மாதிரி உறுப்புகளுடைய செயல்பாடாகட்டும், இது எவ்வளோ விளைவுகளை ஏற்படுத்தும்னுட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி புரியலை. ஏன்னா யாரை கேட்டாலும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா பிரியாணி பிடிக்கும், பிரியாணிக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் இல்லை, பிரியாணி இஸ் குட், அதில் ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கு தேவையான கெலோரிஸ், அதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், அதில் போடக்கூடிய அந்த ஸ்பைசஸ், இது எல்லாமே நல்லது தாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ரைஸ் ஐட்டமே இல்லாமல் வெறும் மீட்டை மட்டும் நம்ம சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 4 கிலோ குறைக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். இது டே பை டே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த வளர்சிதை மாற்றத்தில் கண்டிப்பாக இதோடைய எண்டு ப்ராடக்டாக வந்து அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வளர்சிதை மாற்றத்துக்கு அப்புறமா ஒரு சில சக்கையாக நம்மளுடைய உடலில் வந்து இருக்கும். அது நம்மளுடைய மலம் மூலயமாவோ, யூரின் மூலயமாவோ, ஸ்வெட் மூலயமாவோ வெளியேறணும். ஆனால் அந்த மாதிரி வெளியேறாமல் உடலில் அதோடைய எண்ணிக்கையே, அதோடைய அக்குமுலேஷனே அதிகமாச்சு அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக நோயை உற்பத்தி பண்ணும். அதில் முக்கியமாக இந்த புரோட்டீன் வந்து ஜாஸ்தியாக நம்ம எடுக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஆரம்ப கட்டத்தில் என்ன அறிகுறி இருக்கும்ன்றத சொல்கிறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே வரும், ஆனால் அது கூடவே என்ன ஆகும்னாக்கா ட்ரம்பிளிங் இருக்கும், ஒரு மாதிரி கை கால் நடுக்கம் இருக்கிறது, உடலில் ஒரு சோர்வு ஏற்படுறது, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது நுரையாக போகிறது. இதில் பாதி பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கனாக்கா, இது ரொம்ப நாளாகவே நான் போயிட்டு இருக்கேன் மேடம், ஆனால் எல்லாருமே இப்படி தான் போகிறாங்க போல இருக்கு, நமக்கு மட்டும் இது ஸ்பெஷல் கிடையாது, ஸோ அதை நான் வெளியே சொல்லணும்னு நான் இத்தனை நாள் நினச்சதே இல்லை அப்படின்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இந்த யூரின் வந்து கலங்கலாக இருக்கும், அதே நேரத்தில் அதோடைய ஸ்மெல் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபவுல் ஸ்மெல் ஏற்படும். ஸோ இது எல்லாமே நமக்கு அறிகுறி என்ன அப்படின்னா நம்மளுடைய கிட்னி டிட்டோரேட் ஆகிட்டே வருது, அதோடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரோட்டீனோடைய எக்ஸஸ் வந்து நமக்கு பாடியில் போயிட்டே இருக்குது அப்படின்றது ஆரம்பத்திலே நமக்கு அறிகுறியாக நமக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இதையும் தாண்டி இந்த பேலியோ டயட்லேயே தான் நான் இருந்து உடல் பருமனை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது தவறுங்க. இதுக்கு யோகா இயற்கை மருத்துவத்தில் பல சிகிச்சை முறைகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா மண் குளியல் இருக்குது, வாழை இலை குளியல், நீராவி குளியல், மசாஜ் சிகிச்சை, அட்டப் ஸ்நானம், அபியாங்க ஸ்நானம் அப்படின்னு நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் நிறைய பாத் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதில் இல்லாமல் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கும் போது குறைஞ்சது ஒரு 10 நாளில் கண்டிப்பாக ஒரு 7 கிலோவாவது நம்ம குறைக்க முடியும், எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல். ஏன்னா இயற்கைக்கு ஏதுங்க சைடு எஃபெக்ட்? இங்கே மருந்து மாத்திரையே கிடையாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய அணுக்கள், அதாவது செல்களுடைய ஃபங்க்ஷனை புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அதுவே வந்து பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் ஃபேட் மொபிலைசேஷனை
கொடுக்கும் அப்படின்னா நம்ம ஏன் தேவையில்லாம இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பிரச்சனையை நம்மளே விலை கொடுத்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி யோகா பயிற்சிகளை நம்ம ரெகுலராக பண்ணுறது மூலயமாவும் சுவாச பயிற்சி பண்ணுறது மூலயமாவும் ஒரு சில உணவு கட்டுப்பாடோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கலாம். அதில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளரில் கொஞ்சமாக வெது வெதுன்னு தண்ணியில் ஒரு 1/4 லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து இல்லை தேன் கலந்து காலையில் எடுத்துக்கிட்டோம், ஒரு 4 புதினா இலையை போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும், பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். அடுத்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாலட் எடுத்துக்கலாம், கோஸை சாலடாக எடுத்துக்கலாம், இல்லை காய்கறிகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாலட் மாதிரி நம்ம சாப்பிடும் போது ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்கும், நல்ல ஒரு ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது நமக்கு உடல் பருமனை ஏற்படுத்தாமல் நம்மளுடைய அந்த ஃபேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடிப்போஸ் டிஷ்யூல இருந்து அது மொபிலைஸ் பண்ணி நமக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7:30க்குள்ள நம்ம டின்னரை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உணவில் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி உணவுகளை நம்ம சேர்க்கும் போது அது நம்மளுடைய உடல் பருமனை அதிகமாக்காம நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சு இது நம்ம பாடியை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.